ஆரம்பிச்சிடுறாரு. ஆனா பார்த்தீங்கன்னா, அதுக்கு சீதா ஒரு தரமான பதிலடி குடுக்குறாங்க. அத சற்றும் எதிர்பாராத அருண் பார்த்தீங்கன்னா, அப்படியே ஒரு பயங்கர பயத்துல உறைஞ்சு போய் இருக்கிறாரு. அதாவது அருண் பார்த்தீங்கன்னா, மறுபடியும் சீதாவ இந்த மாரி அடிச்சு கொடுமைப்படுத்துறாரு. அதாவது என்னடி இந்த மாரி சாம்பார் வச்சிருக்க நல்லாவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாரி இந்த சாம்பார தூக்கி அப்படியே தூர வீசிட்டு அந்த மாரி அப்படியே சீதாவோட கன்னத்திலே ஒரு அற விடுறாரு. அத பார்த்து சீதா என்னங்க இந்த மாரி மறுபடியும் பண்றீங்க அப்படின்னு சொல்லியுமே அதுக்கு அருண் பார்த்தீங்கன்னா, மறுபடியும் பண்றேனா இனிமேல் இப்படிதான் எப்பவுமே இப்படிதான் பண்ணுவேன். என்ன உங்க வீட்ல போய் சொல்லுவியா? சொல்லிட்டு இந்த மாரி கோச்சிட்டு இங்க இருந்து போவியா? அப்படி போன அப்படின்னா உனக்கு தான் நஷ்டம். அப்படி நீ மறுபடியும் போன அப்படின்னா உங்க குடும்பத்துல எல்லாரையுமே கஷ்டப்படுத்து. உங்க அம்மா, தம்பி, அக்கா, மாமா அப்படி எல்லாரையுமே ஏதோ ஒரு வகையில இந்த மாதிரி அவங்கள டார்ச்சர் பண்ணுவேன். அது எதுவுமே வேணாம் அப்படின்னா நான் என்னெல்லாம் செய்யணும் அதெல்லாம் சகிச்சுக்கிட்டு நீ இங்க இருக்கணும். உனக்கு அதான் இருக்கிற ஒரே வழி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியா வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கிட்ட சீதாவை சேச்சா இதெல்லாம் நான் ஏன் வெளியில போய் சொல்ல போறேன்? நீங்க சொல்றது சரிதான். அதாவது இங்க நடக்கிற விஷயம் இங்கே தான் இருக்கணும் இல்லையா? எங்கேயும் போகாது. அதனால நீங்க எதுவும் பயப்படாதீங்க. அதே மாதிரி நான் என்ன பண்றேன்னு அதையுமே நீங்க வெளியில சொல்லாதீங்க. சொன்னாலும் எனக்கு ஒண்ணு இல்லை உங்களுக்கு தான் கேவலம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கத்துக்கிட்டாங்களா அந்த கரத்தையை அதை அப்படியே அருண் மேல பயன்படுத்துறாங்க. சும்மா ஆ ஊ அப்படின்னு சொல்லிட்டு 2 அரை அறையிறாங்க. அந்த அடியை வாங்கின அருண் பார்த்தீங்கன்னா அப்படியே தூர போய் விழுறாரு. நீங்க அடிச்சிங்க அப்படின்னா நானும் இதான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாங்க சீதா. அதை கிட்ட அருண் பார்த்தீங்கன்னா என்னடா அவ இப்படி இறங்கிட்டா அப்படின்ட்டு ஒரு பயங்கர பயத்துல இருந்துகிட்டு இருக்காரு.